ஆப்பிள் தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. சின்ன ஆப்பிளாக ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். தோலை நல்லா சீவிட்டு கேரட் துருவுறதுல அதை துருவிக்கலாம். இதை பொடி பொடியாக கட் பண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கருப்பு உளுந்தும் மில்லட் சிறுதானியமும் சேர்த்து அரைச்ச மாவு வச்சுருக்கேன், தோசை மாவு. அதில் 2 கரண்டி ஆட் பண்ணி ஆப்பிளையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ தோசையாக ஊற்றணும். பேன் கேக் மாதிரி திக்காக சின்ன சின்னதாக வேணாலும் ஊற்றிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி தோசை மாதிரி நல்லா தின்னாவும் ஊற்றி நெய் விட்டு 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தோசை வந்து சைடெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை தோசை மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ சாப்பிட்லாம். அர்லி டின்னர் அப்போ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஆப்பிளும் 2 கரண்டி மாவு இருந்தால் போதும். ஒரு 3லேருந்து 4 தோசை தாராளமாகவே வரும். நான் சொன்ன மாதிரி சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு ஆப்பிளும் சேர்த்த மாதிரி இருக்கும். இப்போ இது திருகிறதுனால வந்து அது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹெல்தியான ரெசிபி. ஆப்பிள் மில்லட் தோசை.